வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நாம முதல் வகுப்பு 3ஆம் பருவத்தோட எண்ணும் எழுத்தும் தமிழ் அரும்பு பயிற்சி நூல்ல இருக்கிற ஒரு பயிற்சி பாடத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த பயிற்சி பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். சரி குட்டீஸ், நாம இப்ப பாடத்துக்குள்ள போகலாம். ஹலோ குழந்தைங்களே, இன்னைக்கு நாம நாங்கள் உருவாக்குவோம் 6வது பாடம் தான் நாம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். இதுல முதல் பகுதி என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. கோ முதல் நோ வரை எழுத்துக்களை இணைப்பேன். இந்த பகுதியில இப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. கோ வரிசையை இங்க இணைக்க சொல்லியிருக்காங்க. கோடிட்டு இணைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான கதையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த கதையில என்ன சொல்றாங்க பாருங்க. இங்க ஒரு கோழி குஞ்சு தனியா மாட்டிக்கிச்சு. அதோட இன்னொரு பகுதியில கோழியும் அதோட மற்ற 2 குஞ்சுகளும் இங்க இருக்காங்க. சோ இந்த கோழி குஞ்சு பாப்பாவை கூட்டி போய் என்ன பண்ணணும், நம்ம அவங்க அம்மா கூடயே சேர்த்து வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த கோடுகளை நம்ம இணைச்சிட்டு கூட்டிட்டு போனா தான் அதை கொண்டு போய் நம்ம அவங்க அம்மா கிட்ட விட முடியும். நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை கோடிட்டு கூட்டிட்டு போய் இணைச்சிருவீங்களா? சரி, இப்ப நம்ம கோடிட்டு எப்படி இணைக்கணும்னு வரிசையா பாத்துக்கிட்டே வாங்க. சரிங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு இந்த கோடுகளை நீங்க இதுல எப்படி இணைச்சிருக்காங்களோ அதே மாதிரி நீங்க இணைச்சிட்டே வந்தீங்கன்னா இந்த கோழி கொஞ்சம் கூட்டிட்டு போய் நீங்க இந்த இடத்துல விட்டுறலாம். சரிங்களா குழந்தைங்களா? ஓகே, இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். மேல கொடுத்திருந்த அதே கோ வரிசைகளை இங்க வந்து மறுபடியும் கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு தடவை சொல்லி பாக்குறதுக்காக கொடுத்திருக்காங்க. நீங்க இதை பார்த்து ஒரு தடவை என்ன பண்ணணும், கை வச்சு சொல்லணும். சரிங்களா? கோ கோ சோ அப்படின்னு ஒரு தடவை நீங்க பார்த்து ஒரு தடவை படிக்கணும். அது இல்லாம இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, அதனுடைய என்ன மாதிரியான வார்த்தைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கும் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. அது வந்து மோர், மோங்கிற எழுத்து வருது. அடுத்தது கோழி, இங்க பாருங்க தோப்பு, அப்புறம் குயில் ஓசை, இங்க பாருங்க போர் வீரன், அடுத்தது போட்டி, சோளம், அடுத்தது தோசை. புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? சரி, இப்போ நம்ம இதை நீங்க ஒரு தடவை என்ன பண்ணுங்க, பார்த்து ஒரு தடவை சொல்லுங்க. இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். இப்போ இதுல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. சதுரம், வட்டம், செவ்வகம், முக்கோணம். சரிங்களா? இப்ப இதுக்கு பேர் என்னது, சதுரம். இந்த மாதிரி வட்டமா கொடுத்திருந்தா இதுக்கு பேர் என்னது, வட்டம். இந்த மாதிரி நீளமா கொடுத்து 2 பக்கமும் கோடு போட்டு வந்து கொஞ்சம் நீளமா இருந்ததுன்னா அதுக்கு பேரு செவ்வகம். இப்படி முக்கோண வடிவத்துல இருக்கிறதுக்கு பேர் என்னது, முக்கோணம். சரிங்களா? இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க இதை பார்த்து ஒரு தடவை சொல்லணும். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தோட்டம், கோழி. அப்ப என்ன சொல்லணும், தோட்டத்தில் கோழி. மேல என்ன கொடுத்துருக்காங்க அடுத்த படக்காட்சியில, சோலை, பச்சோந்தி. கீழே என்ன அதுக்கு சேர்த்து சொல்லணும், சோலையில் பச்சோந்தி. அடுத்தது இந்த படக்காட்சியில என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. கோட்டை, போர் வீரன். அப்ப நம்ம என்ன சொல்லணும், கோட்டையில் போர் வீரன் அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வீடியோவை பார்க்கும் போதே கூடவே சேர்ந்து ஒரு தடவை சொல்லணும். அப்பதான் உங்களுக்கு இந்த படக்காட்சியை பார்க்கும்போது அதை நாம எப்படி சொல்லணுங்கிறது தெரியும். சரிங்களா குழந்தைங்களா? இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். இந்த பகுதியில இப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். படித்து பார்ப்போம். இதுல வந்து பாருங்க, கேள், கோள், அதாவது ரெட்டசுழி கொம்போட துணைக்கால் இல்லாத வர வார்த்தையும் ரெட்டசுழி கொம்போட துணைக்காலோட சேர்ந்து வர வார்த்தையும் இங்க கொடுத்திருக்காங்க. இது எப்படி பாருங்க ஒரே மாதிரி வருதுன்னு. கேள், கோள், தேள், தோள், சேரு, சோறு, தேடு, தோடு, கேடு, கோடு, சேர்ந்து, சோர்ந்து. சரிங்களா? இதை நீங்க என்ன பண்ணணும், பார்த்து கூடவே ஒரு தடவை சொல்லிக்கிட்டே வாங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வார்த்தை மனசுல நல்லா பதியும். சரிங்களா? இப்ப அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. சொல்லிக்கொண்டே எழுதுவேன். இது கோ வரிசை இருக்கு இல்லைங்களா, கோங்கோ சோ வரிசை இருக்கு இல்லையா, அந்த வரிசையை திரும்ப ஒரு தடவை இங்க பார்த்து எழுத சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும், 3 தடவை இதை பார்த்து எழுதணும், சொல்லிக்கிட்டே எழுதணும். சரிங்களா? இங்க பாருங்க, கோல இருந்து நோ வரைக்கும் இங்க எழுத சொல்லியிருக்காங்க. நீங்க 3 தடவை இதை பார்த்து சொல்லிக்கிட்டே எழுதுங்க. சரிங்களா குழந்தைங்களா? இப்ப அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பை பை, டேக் கேர்.